welcome back to my channel BeautySparkles. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா simple makeup look தான். So இந்த makeup look எப்படி கிரியேட் பண்றதுன்றத நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லிருக்கேன். So வீடியோ கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. இந்த makeup look வந்து school going, office girls and college going girls வந்து ஈஸியா ட்ரை பண்ணலாம். So நம்ம கிட்ட இருக்க things வச்சே நம்ம ஈஸியா கிரியேட் பண்ற ஒரு makeup look. So இது வந்து சிம்பிளா இருக்கும். So வீடியோ கண்டிப்பா பாருங்க. Suppose நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். சோ அங்க போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ என் Dress பாத்தீங்கன்னா எல்லாமே நான் ஒயிட் வியர்ஸ்ல தான் போட்டுருக்கேன். சோ இந்த பிரேஸ்லெட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயிட்ல தான் வியர் பண்ணிருக்கேன். என்னோட குர்த்திக்கு மேட்சா வியர் பண்ணிருக்கேன். சோ இந்த மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளா அண்ட் எலிகண்டான ஒரு லுக் கொடுக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் ட்ரை அவுட் பண்ணுங்க. இப்போ ஃபேஸ்ல நான் எதுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து Fair and Lovely cream எடுத்துக்கிறேன். இந்த Fair and Lovely வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நார்மலா யூஸ் பண்ற cream தாங்க. இது வந்து சிம்பிள் மேக்கப்ன்றதுக்காக நான் இந்த Fair and Lovely cream எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இத வந்து நல்லா நம்ம டாட்டர்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா நல்லா சர்க்குலர் மோஷன்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ cream போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து மேக்கப் நல்லா செட் ஆகணும்ன்றதுக்காக லைட்டா நான் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து நார்மல் லூஸ் பவுடர் தான் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட ரோஸ் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். சோ இந்த மேக்கப் சிம்பிள் லுக் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து லூஸ் பவுடர் வந்து நார்மல் ஒயிட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அதுவுமே ஃபுல்லா நம்ம ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிடலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக வேணுன்றதுக்காக நம்ம வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு லைட்டாக இதை வந்து திக் பண்ணிக்க போகிறோம். ஸோ திக்னஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு சென்டரில் வந்து நீங்கள் திக்கன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஹேர்ஸ்க்கு முன்னாடி லைட்டாக வந்து நீங்கள் திக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சென்டரில் பண்ணிட்டு தான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டெப் நம்ம வந்து எதுக்கு மெயினாக பண்ணுறோன்னா நம்ம ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் நேச்சுரலாக தெரியணுன்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சென்டரில் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போவுமே இது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இதை ரிமெம்பர் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து டேசர் ஐலைனர் எடுத்து ஐலைன்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தின் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து திக் லைன்ஸ் போட்டுக்கலாம். சில பேருக்கு தின் லைன்ஸே போதும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ தின் லைன்ஸாகவும் விட்டுடலாம். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் திக் லைன்ஸ் அதை தான் பிடிக்குன்றதுனால நான் 2 கோட்டிங் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜ் வரைக்குமே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஐ கேட்லாக் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு மட்டும். ஸோ இந்த மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஐலைனர், காஜல் இது மட்டும் இருந்தாலே நம்ம வந்து ஒரு சூப்பர் லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் லுக். ஸோ வந்து நம்ம சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிடலாம். வந்து எங்கேயாச்சும் ஒரு சும்மா ஒரு கடைக்கு ஒரு ஷாப்பிங் கிளம்புறதுக்கு இந்த மேக்கப் லுக் சூப்பராகவே ஷூட் ஆகும். அது மாதிரி டக்குன்னு இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு எங்கேயாச்சும் கிளம்ப சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு லுக் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக போயிடலாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் லாக்மி காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைன்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல். ஸோ இது வந்து லைட்டாக அப்ளை பண்ணாவே ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும் அண்ட் வந்து ரொம்ப டார்க் லுக் தரும்.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஐக்கு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்சைட் பிராண்டில் பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீமி எஃபெக்ட் தரும் அண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஷூட் ஆகும் இந்த பிங்க் ஷேடுன்றது. இது வந்து ஒரு மாதிரி பீச் பிங்க்னே சொல்லலாம். இது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஷேடு. இது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு லைட்டாக ஐ லுக் வந்து ரோஸ் ஷேடோ வேணுன்றதுக்காக நான் வந்து லிப்ஸ்டிக்லேருந்தே கொஞ்சமாக அதை வந்து எடுத்து கையிலேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஐ ஷேடோ லுக்குக்காக. பிங்க் ஐஷேடோ லுக் வேணுன்றதுக்காக நான் இந்த ஐஷேடோ லுக் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து வியர் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் ட்ரெஸ். ஸோ அதுக்கு வந்து இந்த ஐ லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து அடிஷ்னலாக வந்து மஸ்காரா கொடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கிப்பபிள் ஸ்டெப் தாங்க. உங்களுக்கு வேணும்னா மஸ்காரா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டைம் இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் போல்டு ஐ லுக் வேணும் அப்படின்றதுக்காக நான் மஸ்காரா ஃபில் பண்ணிக்கிறேன். மஸ்காரா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஐஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்சியாக தெரியும். ஸோ நான் அதுக்காக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஐ லுக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஐ லுக். லாஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து பிந்தி வச்சு செட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நான் வந்து ஐலைனர்லேயே இந்த பிளாக் பிந்தி வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிந்தி மாடல். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மேக்கப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மேக்கப் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை அவுட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் எலிகண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.